இந்த பூ பாருங்கள், லைட்டாக க்ரீம் கலரில் இப்படி இருக்குது. 5 பெரிய மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்டாருக்கு ஒரு காம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. செடி ஃபுல்லாக இந்த பூ இருக்குது. நான் பகலில் வந்து மொட்டாகவே இருக்கும், ஈவினிங்கில் தான் மலரும். இது பேர் தான் நைட் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இதுதான் நைட் குயினா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? ஏன்னா நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறச்ச நைட் குயின் சொல்லி ஒன்று மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும், கொடியில் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுவும் வாசனையாக தான் இருக்குது, ஒரு வித்தியாசமான வாசனையாக இருக்குது. ராத் கி ராணி அப்படின்றது இதுதானா அப்படின்னு தான் சொன்னாங்க ஒருத்தவங்க. உண்மையிலேயே ராத் கி ராணி தானா என்னன்னு தெரியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ. பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாசனையும் ஸ்பெஷலாக ஒரு மாதிரியான வாசனையாக இருக்குது, வித்தியாசமான வாசனையாக இருக்குது. மல்லி வாசனை இல்லை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூ பேர் நைட் குயின் பூதானா இல்லை வேறு ஏதாவது சயின்ஸ் நேம் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் அந்த பூச்செடி வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். அந்த பூவோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த செடியோட பேர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சு ராத்திரி ராணி, நைட் குயின் ஃப்ளவர் அப்படி தான் சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, இயற்கை சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.